அமைதியா இருக்குப்பா. ஐயா, நாங்க வந்து பகல் கூத்தாடிங்க. நாங்க வந்து தெருவா வீதி வீதியா வித்து காட்டி போகிறாளே. ஏதோ உங்க கிராமத்தை நம்பி நாங்க வந்துட்டோம். ஏதோ உங்க ஊர்ல வித்து காட்டலான்னு இருக்கிறோம். எனக்கு 2 பொண்ணு இருக்குது. என் பொண்டாட்டி மாறாடி இப்படி செத்துட்டா. இந்த பசங்க 2 எங்கதான் போகுது எங்கதான் வருதுன்னே தெரியல. என்ன பண்ண, ஒண்ணுனா மதிக்குதா, ஒண்ணு கூட மதிக்க மாட்டேங்குது. அது சாப்பிட்டு போல போது. ஆமா போயிருந்தீங்க. அதே கேள்வி நான் கேக்குறேன். நீ அங்க போயிருந்தோம். நான் விளையாடுறதுக்காக போயிருந்தேன். எந்த நேரம் பார்த்தாலும் விளையாட்டு உனக்கு பெருசா போச்சு. அப்பா, இந்த வயசுல தான் விளையாட முடியும். எங்களுக்கோ திருமணம் நடந்து முடிஞ்சு போச்சுன்னா அந்த வயசுல போய் விளையாட முடியுமாப்பா? ஆமா அப்பா, வயசுக்கு வந்த பசங்க வீதியை விளையாட கூடாதுமா. காலம் கெட்டு போயிருக்கு. காலம் பொல்லாத காலமா இருக்குதுமா. அம்மா, தாய் இருந்தா உன்னை கண்டிச்சு வளர்ப்பாங்க. தாயற்ற குழந்தை சீரற்று போகணும். செல்லம் குத்து வளர்த்த மாதிரி என்னதாமா அடிக்கணும் முதல்ல. அப்ப நான் யார்? உன்னுடைய மகள். நீங்க கவலையே படாதீங்க. அந்த மாதிரி தவறான பாதிக்கெல்லாம் நான் போக மாட்டேன்பா. சரி, போனா போக. நீ வந்துட்டு அக்கா எங்கம்மா? அக்கா குளிக்கிறப்பா. அந்த சரி, ஏதோ இந்த கிராமத்தை நம்பி நாம வந்துட்டோம். யாருன்னா ஒரு ஆள் அனுமதி கேட்டு வித்தி காட்டலாம். அது யாரோ ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாரு. அங்க போய் நான் கேட்டு வரேன். சரிப்பா. சுவாமி, நாங்க வந்து பகல் கூத்தாடியா வீதி வீதியா வித்து காட்டி போய்கிறாள். அடடா, வீதியில் வித்து காட்டுறோங்களா? வீதியில் வித்து காட்டுறாள் சுவாமி. என்ன சமாச்சாரம்? நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். ஏதோ உங்க கிராமத்தை நம்பி நாங்க வந்துட்டோம். ஏதோ உங்க ஊர்ல யாருன்னா ஒரு ஆள் பெருமாள் அனுமதி கேட்டு வித்து காட்டாம ஐயா. நீ யாருன்னு ஆள் தெரியல. என்னது? நீ யாருன்னு ஆள் தெரியலையா? ஊர்ல வித்து காட்டாம வந்திருக்கிறேன். நான் யாருன்னு ஆள் தெரியல. ஆள் தெரியலங்க. எடி சேர்ப்பன் அடி மக்கால ஜெய். ஏன் ஏரியாவிலே வந்து என்ன யாருன்னு கேக்குறியா? ஐயோ சுவாமி, தெரியாது கேட்டு சுவாமி. ஐயா சுவாமி, தெரியாது கேட்டு. ஐயா யாருன்னு ஆள் தெரியல. ஏதோ ஊர்ல வித்தி காட்டுறேன். ஒரு பெரிய மனுஷால கேட்டு வித்தி காட்டாம வந்தேன் ஐயா. டேய், ஓ வாங்க. ஐயா, ஐயா யார் தெரியுமா? ஐயா யாரு? சைலண்ட். ஐயா தான் சேர்மன். ஐயோ அப்பா, சேர்மேனா? எந்த வார்டுக்கு, எந்த தொகுதிக்கு, எந்த மாவட்டத்துக்கு சேர்மேன்? என்னடா வார்டு தொகுதி மாவட்டம் நீங்க? டேய், வார்டு தொகுதி மாவட்டத்துக்குலாம் வர சேர்மேன் 5 வருஷ காலம் தான் உங்களுக்கு பதவி காலம். 5 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா அவங்க வீட்டுக்கு போகணும். கணக்கு கொடுத்துட்டு. இல்லைன்னா மறுபடியும் மக்கள் ஓட்டு போட்டு வர வைக்கணும். ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணணும். ஆனா இந்த சேர்மேன் அப்படி இல்லை. 34 வருஷமா ராவல்ல முன்னேரத்துல இருந்து வெடி நேரம் வரைக்கும் ஐயா கில்லி மாதிரி இந்த சேர்லயே உட்காந்துக்கிறாரு. அப்ப யாரா சேர்மேன்? ஒயர் மேனன்றீங்க, போஸ்ட் கொண்டாந்து கொடுத்தா போஸ்ட் மேனன்றீங்க, சேர்ல இருந்த சேர்மேன் இல்லையா? தயவு செய்து சொல்றீங்க. சேர் விட்டு மட்டும் யார் தெரியுமா? யாரு பாவலாம்? பெரிய பொண்ணு விமலா. விமலா. சின்ன பொண்ணு வள்ளி. வள்ளி. எங்க பசங்களுக்கு எல்லா வித்து தெரியும். யார் யாருக்கு என்னென்ன வித்து தெரியுதுப்பா? பெரிய பொண்ணு தெரியுமா? மணல் அப்படியே கைராத்திருக்கணும். மணல கைராத்திருக்கும். அடாப்பா, உலக அதிசயம். அது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி செய்யல. ஏதாப்பா அழுவாங்க பாப்பா. மணல் எப்படி திரிக்கிறாங்கப்பா? சனாந்திர மண்ணு கவுரே சரியா வராதுண்ணா. ஏடா, சனாந்திர மண்ணு கவுரே சரியா வராது. கட்டா போகாது. அப்ப எந்த மணல் தான் கயிறா வருது? சகாரா பாலைவனம் பார். பாலைவனத்தை மணல் கொண்டு போயிட்டு திருக்கி கவுர் நீட்டா போயிட்டே இருக்கும். சகாரா பாலைவனத்து மணல் தான் சட்டுன்னு கயிறாவது. சென்னானந்தல் மணல் திருத்திரியா போதா? சென்னாந்தல் மண் கவுரே வாங்கப்படாது. சின்ன பொண்ணு தெரியுமா? அதுக்கு என்ன வந்து தெரியுது? சின்ன பொண்ணு தண்ணி மேலே நடக்கணும். தண்ணி மேலே நடக்குது. ராவில பகல்டா? ராவில பகல். காட்டும் போது தண்ணி மேல பீதாம்பரம் ஜாலம். பீதாம்பரம் ஜாலம். ஆனா அது மட்டும் கிடையாதுன்னா, என் சின்ன பொண்ணு தெரியுமா? அப்படியே வானத்தை வில்லா வலிக்கணும். வானத்தை வில்லா வலிக்குது. அதிசயம்டா. இதை போய் வலிச்சுட்டு வர சொல்லுவாங்களா? வானத்தை புச்சாந்து கையில கூடிய பொண்ணு எப்படி வலிக்குது பாரு. நான் போய் வானத்தை புச்சாந்து கொடுத்தா கையில கொடுத்தா வலிக்குதா? எனக்கு தெரியுமா? உனக்கு என்ன வந்து தெரியுது? கூடு விட்டு கூடு பாய்வேன். கூடு பாய்தல். ஆமா, கூடு விட்டு கூடு பாய்தல். கோடி எடுப்பேன், கோடி எடுப்பேன். கரு மாடி, கலசு மாடி, பச்சை மாடி, உலக்க மாடி. இந்த மாதிரி வித்தியாலம் எனக்கு தெரியணும். நடு தெருவில் 60 அடி கம்பம் நட்டுட்டு, அந்த கம்பத்துல ஒரு ஊசி நட்டு செப்பு ஊசி நாட்டிட்டு, ஊசிக்கு மேல கவுந்தடிச்சு பட்டுக்குன்னு அப்படியே கிரு 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 சுத்தணும். ஐயோ பாவம். என்னடா, நடுத்தெருவில் 60 அடி கம்பம் நட்டு, கம்பத்துக்கு மேல ஒரு செப்பு ஊசி நாட்டி, ஊசிக்கு மேல நீ கவுந்து படுத்து கிரு 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 கிருன்னு சுத்துவேன். ஐயோ பாவம். அங்கிருந்து வேண்டா கை கால் தேருமாடா. மரணம். கை கரணம் தப்பினா மரணம். இவ்வளவும் இந்த ஜான் வயிற்றுக்கு தானே பாவம். அப்பா,
உங்ககிட்ட இருக்கிறதுலாம் பார்த்தா முரட்டுத்தனமான வித்தியா இருக்குது. அந்த மாதிரி முரட்டுத்தனமான வித்தியெல்லாம் இங்க காட்டினா குழந்தைங்க எல்லாம் பார்த்து பயப்படும் பாவம். அந்த மாதிரி வித்தியெல்லாம் காட்டாத. காலம் மாறி போச்சு. காலம் எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாயி போச்சு. நவீன காலமாயி போச்சு. 2025. நான் அந்த பழைய காலத்து வித்தியே காட்டுறேன். கம்பி மேல ஏறுறேன், கம்பத்து மேல ஏறி குதிக்கிறேன், அந்த மாதிரிலாம் காப்பாடுறேன். அது முரட்டுத்தனமான வித்தியெல்லாம் காட்டாத. எல்லாம் பின்னி 10 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. நீ பின்னி 10 ரூபாய் சம்பாதிக்கணும்னா நான் சொல்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி வித்தை காட்டு. இந்த கிராங்க பாரு, உங்க 2 பொண்ணுங்க. இந்த 2 பொண்ணுங்களை இப்ப இந்த மேடு மேல தலைகையா நிக்க வைடா. ஐயா நான் ஒரே ஆள் 5000 ரூபாய் கொடுக்குறேன். எவ்வளவு வசூல் ஆகுது பாரு. நிக்க வைடா, தலைகையா நிக்க வைடா. கம்பி மேல ஏறானா அதெல்லாம் குதிக்கிறாங்க. அப்ப என் பொண்ணுங்க 2 மேடை மேல தலைகையான்னு நான் ஒளி பாக்குறீங்க. ஓசி நம்ம வந்த நேரம் சரி கிடையாது. உட்காந்து ஊரை விட்டுட்டு